ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் கலைச்சொற்கள் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம 6th to 9th கலைச்சொற்கள் வீடியோஸ் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அதோட பிடிஎஃப்பும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ல இருக்கு. இப்போ நமக்கு சிலபஸ் மாத்திட்டாங்க. ஸோ அதனால கலைச்சொற்கள் முதல் நமக்கு 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ நமக்கு 10 கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கலைச்சொற்கள் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது இப்போ தெரியுது. நான் வந்து இப்போ வந்து நமக்கு குரூப் 4 குரூப் 2 சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆச்சு பார்த்தீங்களா பிலிம்ஸ். அது வந்து என்னென்ன சேஞ்சஸ் ஆயிருக்கு தமிழ், அதை நியூ புக்ல எவ்வளோ படிக்கணும், ஓல்டு புக்ல எவ்வளோ படிக்கணும் அப்படின்ற மாதிரி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணா நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டடி பிளான் 1 வீக்கான ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வேணா செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து கலைச்சொற்கள் பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து வவல்ஸ் கொடுத்துருக்காங்க. வவல்ஸ் அப்படின்னா உயிர் எழுத்துன்னு சொல்லுவாங்க. கான்ஸ்டன்ஸ் அப்படின்னா மெய் எழுத்து. ஹோமோகிராஃப் அப்படின்னா ஒப்பு எழுத்து. மோனோலாகில் அப்படின்னா ஒரு மொழி. கான்வர்சேஷன் அப்படின்னா உரையாடல் அப்படிம்பாங்க. டிஸ்கஷன் அப்படின்னா கலந்துரையாடல். ஸ்ட்ராம் அப்படின்னா புயல். டோர்னட்டோ அப்படின்னா சூறாவளி. டெம்பஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று. லேண்ட் பிரீஸ் அப்படின்னா நிலக்காற்று. சீ பிரீஸ் அப்படின்னா கடல் காற்று. விண்ட் வீல் அப்படின்னா சுழல் காற்று. செவ்விலக்கணம் அப்படின்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சர். காப்பிய இலக்கியம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எபிக் லிட்ரேச்சர். பக்தி இலக்கியம் அப்படின்னா டிவோஷனல் லிட்ரேச்சர். பண்டைய இலக்கியம் அப்படின்னா ஏஷியன்ட் லிட்ரேச்சர். வட்டார இலக்கியம் அப்படின்னா ரிலிஜினல் லிட்ரேச்சர் பார்த்துக்கோங்க. ஸோ செவ்வியல், காப்பியம், பக்தி, பண்டைய, வட்டாரம். நாட்டுப்புற இலக்கியம் அப்படின்னா ஃபோக் லிட்ரேச்சர். நவீன இலக்கியம்னா மாடர்ன் லிட்ரேச்சர். நெக்ஸ்ட் நானோ டெக்னாலஜி அப்படின்னா மீத்தூன் தொழில்நுட்பம். பயோடெக்னாலஜி அப்படின்னா உயிரி தொழில்நுட்பம் ஃப்ரெண்ட்ஸ். அல்ட்ரா வயலட் ரேஸ் அப்படின்னா புற ஊதா கதிர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்பேஸ் டெக்னாலஜி அப்படின்னா விண்வெளி தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. காமிக் ரேஸ் அப்படின்னா விண்வெளி கதிர்கள். பாருங்க, விண்வெளி தொழில்நுட்பம் அப்படின்னு டெக்னாலஜி, அது ஸ்பேஸ் டெக்னாலஜி. காமிக் ரேஸ் அப்படின்னா விண்வெளி கதிர்கள் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்ஃப்ராரெட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அகச்சிவப்பு கதிர்கள். ஏன் அப்படின்னா அதான் இன்ஃப்ராரெட்னு வந்துச்சு பார்த்தீங்கன்னா. ஸோ அகச்சிவப்பு கதிர்கள் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்கிரைப் அப்படின்னு பார்த்தோம்னா படி எடுத்தல் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் அப்படின்னா மாறுதல். ஸோ நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண அமௌண்ட்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா. ஸோ டிரான்ஸ்ஃபர் அப்படின்னா மாறுதல். டிரான்ஸ்கிரைப் அப்படின்னா படி எடுத்தல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, டிரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னா ஒரு மாறுதல். டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, ஒன்னுல இன்னொன்னு மாறுறது. ஸோ டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னா ஒரு மாறுதல் அப்படிம்பாங்க. டிரான்சாக்ட் அப்படின்னா செயல்படுத்துதல் அப்படின்னு சொல்றாங்க. டிரான்ஸ்லேஷன் அப்படின்னா மொழிபெயர்ப்பு. இப்போ நமக்கு கூட சிலபஸ் டிரான்ஸ்லேஷன் இருக்கு. ஸோ டிரான்ஸ்லேஷன் அப்படின்னா மொழிபெயர்ப்பு. ஹெட்ஃபோன் அப்படின்னா காதணி கேட்பியல் அப்படின்னா நமக்கு ஹெட்ஃபோன் காதல மாட்டி கேட்கிறோம்ல தான் சொல்றாங்க. ஸோ காதல மாட்டினா காதணி கேட்பியல் கேட்கிறோம்ல. ஸோ ஏத்தட்டிக்ஸ் அப்படின்னா அழகியல் முருகியல் அப்படின்னு சொல்லுவாங்க. டெர்மினாலஜி அப்படின்னா கலைச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆன்டிகிராஃப்ட் அப்படின்னா கலைப்படைப்புகள். ஏன்னா அது ஆன்டிகிராஃப்ட் அப்படின்னா கலைப்படைப்புகள், அது ஒரு கலை தானே ஆர்ட் அப்படின்றது. ஸோ ஆர்ட் கிராஃப்ட் அப்படின்றது வந்து கலைப்படைப்புகள் அப்படிம்பாங்க. மைத் அப்படின்னா தொன்மம் அப்படின்றது. நெக்ஸ்ட் கான்சுலேட் அப்படின்னா துணை தூர்திரகம் அப்படின்றது. பேட்டன்ட் அப்படின்னா காப்புரிமை. இப்போ நம்ம ஏதாவது கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா பேட்டன்ட் உரிமை இருக்கான்னு கேட்பாங்க. ஸோ பேட்டன்ட் அப்படின்னா காப்புரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்குமெண்ட் அப்படின்னா ஆவணம். இப்போ நம்ம கோர்ட்லாம் ஏதாவது கேட்டாங்கன்னா ஆவணம் இருக்கா, ஏதாவது டாக்குமெண்ட் வந்து காட்டுறீங்களா, கேஸ் சொல்லுவாங்க ஆவணம் இருக்கான்னு கேட்பாங்களா தான். ஸோ கில்ட் அப்படின்னா வணிக குழு. ஸோ கில்ட் அப்படின்னா வணிக்குழு அப்படின்றது. அப்புறம் இரிகேஷன் அப்படின்னா பாசனம். இரிகேஷன் அப்படின்னா பாசனம், வேளாண்மை இருக்கு பார்த்தீங்களா, அங்கே வந்துடும் பாசனம். டெரிட்டரி அப்படின்னா நிலப்பகுதி அப்படின்றது. பிலீஃப் அப்புறம் நம்பிக்கை. ஸோ இவங்க பிலீவ் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. பிலீஃப் அப்புறம் நம்பிக்கை அப்படின்றது. ரிசனன்ஸ் அப்புறம் மறுமலர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது வந்து இப்போ கூட நமக்கு குரூப் 4ல கேட்டு குரூப் 2ல கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், குரூப் 2ல. ஸோ ரிசனன்ஸ்னா மறுமலர்ச்சி. பிலாசபர் அப்படின்னு பார்த்தோம்னா மெய்யியலாளர். நெக்ஸ்ட் வந்து ரெவலிசம் அப்படின்னா மீட்டெருவாக்கம் அப்படின்னு சொல்றது. ஹியூமானிசம் அப்படின்னா மனித நேயம். ஹியூமனிசம் இருக்கா அப்படின்னு கேட்கறோம். மனித நேயம் அப்படின்னா. கேபினட் அப்படின்னா அமைச்சரவை அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கல்ச்சுரல் பவுண்டரிஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பண்பாடு எல்லை. ஏன் அப்படின்னா கல்ச்சுரல் பவுண்டரிஸ்னா இல்லை தெரியும். கல்ச்சுரல் அப்படின்னா பண்பாடு. ஸோ அப்போ கல்ச்சுரல் வேல்யூஸ் அப்படின்னா பண்பாடு விழுமியங்கள். வேல்யூஸ் அப்படின்னா விழுமியங்கள் அப்படின்னு சொல்லி. எம்பலம் அப்படின்னா சின்னம். தீசிஸ் அப்படின்னா ஆய்வேடு. நெக்ஸ்ட் வந்து இன்டலெக்சுவல் அப்படின்னா அறிவாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சிம்பிளிசம் அப்படின்னா குறியீடியல் அப்படிவாங்க. சிம்பிள் அப்படின்னா குறியீடு தெரியும். சிம்பிளிசம் அப்படின்னா குறியீடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இந்த வாரம் நான் வந்து சிலபஸ் வந்து நான் கலைச்சொற்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். நம்ம வந்து அதில் 6th to 12th ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு சிறப்பு தமிழ் பண்ணுவோம், பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிறப்பு தமிழ் முடிச்சுட்டு கவர்மெண்ட் மெட்டீரியல் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தமிழ் எலிஜிபிலிட்டி ஒரு 40 செட்ஸ் வந்து நான் நேற்று ஆஃப்டர்நூன் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப்டர்நூனே வந்து நான் வந்து கொஷின் வந்து டெலிகிராமில் சென்ட் பண்ணியிருப்பேன். அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். என்கிட்ட அவ்வளோதான் இருந்துச்சு. ஸோ அதனால் 40 செட்ஸ் இருப்பீங்க. அந்த 40 செட்ஸ்லையும் வந்து கலைச்சொற்கள் வந்து எவ்வளோ இருக்கு,
ஏன்னா வந்து இந்த வாரம் நான் வந்து கலைச்சொற்களும் ஓரெழுத்து ஓர் மொழி தான் பார்த்திருக்கேன். ஸோ அந்த 40 செட்ஸ்லயும் நம்ம கலைச்சொற்களும் ஓரெழுத்து ஓர் மொழி எவ்வளோ இருக்கு. அண்ட் அதுவும் இல்லாம நமக்கு பார்ட் ஏல குரூப் 2, குரூப் 3 இஓ எக்ஸாம்ஸ் அதுலயும் வந்து நமக்கு கலைச்சொற்கள் நிறைய வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுவுமே வந்து நான் முடிஞ்சிச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இல்லை அப்படின்னா நீங்க வந்து அதில் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நமக்கு வந்து ஏன் அப்படின்னா கலைச்சொற்கள் 10 மார்க்ஸ் அப்படின்னா நம்ம 1 வீக்ல நீங்க வந்து நினைப்பீங்க ஏன் இவ்வளோ கம்மியான போர்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கலைச்சொற்கள் வந்து நமக்கு நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு அட்வான்ஸ் தமிழ்ல ஸோ நம்ம படிக்கிறது உருப்படியா படிச்சோம் அப்படின்னா 1 வீக்ல 10 கொஸ்டின்ஸ் நம்ம ரெடி ஆகிற மாதிரி இருக்கலாம் தமிழ்ல. ஸோ அதுக்காக நான் கொஞ்சம் பொறுமையா போறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆக்சுவலாக என்னோட சேனல் வந்து ஷேடோ பேன் ஆயிருந்ததுனால எனக்கு வந்து வியூஸும் சப்ஸ்கிரைபர் கட் ஆகிட்டே வருது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ணா மட்டும்தான் அடுத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும் வீடியோ. ஓகே, தேங்க்யூ. இதோட பிடிஎஃப் வந்து டெலிகிராம்ல இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்.